கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய சேனைகளாய் இணைந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க, மகிமைப்படுத்த, அவரிலே களிகூற ஆண்டவர் நல்ல கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆராதனையின் பிரசன்னத்தினாலே நம் எல்லாரையும் கர்த்தர் நிரப்பினார். இந்த காலைவேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இந்த 5வது மாதம் மே மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட விரும்புவது, அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட விரும்புகிற ஒரு கர்த்தராய் அவர் இருக்கிறார். தெசலோனிக்கே சபையை குறித்து பார்க்கும் பொழுது, தெசலோனிக்கே சபை கிருபைகள் நிறைந்த சபை. தெசலோனிக்கே சபை ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு சபை. தெசலோனிக்கே சபை அநேக சபைகளுக்கு மாதிரியாய் இருந்தவர்கள். கர்த்தருடைய வசனத்தை தெசலோனிக்கே சபையில் உள்ள பிள்ளைகள் அப்படியே ஏற்றுக்கொண்டவர்கள். தேவனை பின்பற்றுவது போல கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபட்டவர்கள் தெசலோனிக்கே சபை. அப்படிப்பட்டவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பம். அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிற ஒரு முக்கியமான ஜெப விண்ணப்பம். என்ன ஜெபம் பண்ணுகிறார்? அவர் உங்களிலும் நீங்கள் அவரிலும் மகிமைப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இதை முக்கிய ஜெபமாக வளர்ந்த முதிர்ந்த சபைக்கு இந்த ஜெபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்க வேண்டும் என்றால், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புவது அவருடைய விருப்பம், அவருடைய திட்டம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஜனத்தை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதாவது ஆண்டவருடைய மகிமையை பிரசித்தப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்காக ஒரு ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு ஜனத்தை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 11-14 வசனங்கள். எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 11-14 வசனங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு. புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். அவர் விருப்பம் என்ன? நீங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு, அவர் மகிமையை பிரசித்தப்படுத்த, அவருடைய மகிமைக்கே புகழ்ச்சியாய் இருக்க தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த 5வது மாதம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அழுத்தமாக அதை நம்முடைய மனதிலே உணர செய்வாராக. இந்த மாதத்திலே நீர் என்னிலே மகிமைப்பட வேண்டும், நானும் உம்மிலே மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் 3 விதங்களிலே மகிமைப்படுகிறார், அல்லது 3 நிகழ்ச்சிகளிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். முதலாவது எசேக்கியேலின் புத்தகம் 28வது அதிகாரம் 22வது வசனம். எசேக்கியேல் 22, 28, 22. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது
அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இங்கே சீதோனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உன் நடுவிலே நான் மகிமைப்படுவேன். எசேக்கியேல் 38:16 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:16. தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் விளங்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமைப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது. அது என்ன? அவர் விரோதிகளிலே ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆமென். அவருடைய விரோதிகளில் ஆண்டவர் மகிமைப்படுவார். எப்படி மகிமைப்படுவார்? அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்து துதிக்க வைப்பாரா? இல்லை. எப்படி மகிமைப்படுவார்? அவர்களை நியாயம் தீர்ப்பதின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம் 17வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். செங்கடலிலே பார்வோனினுடைய சேனையை ஆண்டவர் ஒரு தீர்ப்பு வழங்க இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பு இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், இன்றைய தினம் நான் பார்வோனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, முழு உலகமும் அதை காணும். அந்த நாளிலே ஆண்டவரை விரோதித்த சக்திகளின் மேல் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். அந்த நாளிலே கர்த்தர் மகிமைப்படுவார். இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏசாயா 66வது அதிகாரம் 18-19 வசனங்கள். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். இங்கே சொல்லுகிறது, அன்றைய தினத்தில் சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் நான் கூட்டி சேர்க்கிற ஒரு காலம் வரும். அவர்கள் என்னுடைய மகிமையை காண்பார்கள். அன்று உயிரோடு இருக்கிற மனுக்குலம் அனைத்தும் கர்த்தர் மகிமைப்படுவதை காண்பார்கள். 1000 வருட அரசாட்சியிலே அன்றைக்கு யாரோலாம் உயிரோடு வாழ்கிறார்களோ அத்தனை பேரிலும் இந்த ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த ஆண்டவர் மகிமைக்கு உரியவர், இந்த ஆண்டவர் மகிமைப்படுகிறவர் என்பதை பார்க்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். சொல்லுகிறவங்கள ஆமென் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல். நிச்சயமாய் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார்.
மூன்றாவது ஒரு நிகழ்ச்சி, இந்த உலகிலே உயிரோடே இருக்கும் போதே 2 தெசலோனிக்கேயர் 1:11 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:11. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தர் அவர்களிலும் அவர்கள் கர்த்தரிலும் கண்காணும் நிலையிலே மகிமைப்பட கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். என்றைக்கோ அல்ல, 1000 வருட அரசாட்சியில் இல்ல, இன்றைக்கே உம்முடைய ஜனத்தில், உம்முடைய சபையில் நீர் ரட்சித்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீரும் மகிமைப்படுவீர், அவர்களும் உம்மிலே மகிமைப்பட வாய்ப்பு கொடுப்பீர். இந்த மாதம் அதை ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. எபிரேயரின் புத்தகம் 11:16. எபிரேயர் 11:16. அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆபேலை குறித்து ஆண்டவர் சொன்னார், ஏனோக்கை குறித்து சொன்னவர், நோவாவை குறித்து சொன்னவர், ஆபிரகாமை குறித்து சொன்னவர், சாராளை குறித்து சொன்னவர். இவர்கள் எல்லாரையும் சொல்லி பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தோடு தாங்கள் நம்பினதை அறிக்கையிட்டு பின்பற்றின பரதேசிகள் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவன் எண்ணப்பட என் ஆண்டவர் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. யாருடைய தேவன்? பரதேசிகளாய் இருந்தவர்கள், பைத்தியக்காரர் என்று உலகம் சொன்னாலும் அப்படிப்பட்டவர்களை தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல நம்முடைய தேவன் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நோவாவை பார்த்து உலகம் சொன்னது பைத்தியக்காரர். ஏன்னா 120 வருஷம் ஒரே பிரசங்கம், 120 வருஷம் ஒரே பிரசங்கம். மழை என்றால் என்ன அந்த தெரியாத இடத்துல கப்பலை கட்டுகிறார். பைத்தியம் என்று உலகம் சொன்னது. ஆனால் ஆண்டவரோ அதோ இருக்கிறானே நோவா, அவனுடைய தேவன் நான், நோவாவினுடைய ஆண்டவர் என்று சொல்வதற்கு ஆண்டவருக்குள்ளே ஒரு பெருமை இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய பெயரை போட்டு இவர்களுடைய தேவன் என்று சொல்ல ஆண்டவர் வெட்கப்படவில்லை. ஆனால் சில நேரத்தில் நாம வெட்கப்படுகிறோம். நான் சேவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்ல நாம வெட்கப்படுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லிக்கொள்ள அவர் வெட்கப்படவே இல்லை. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய தேவன் என்று சொல்ல ஆண்டவர் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்வதை விட நான் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல கர்த்தர் பெருமிதம் அடைகிறார். அல்லேலூயா. எங்களை குறித்தும் நீர் அப்படி சொல்ல ஒரு கிருபை இந்த 5வது மாதத்தில் எங்களுக்கும் கர்த்தர் தருவீராக. எங்களிலே மகிமைப்பட நீர் உதவி செய்வீராக. தானியேலின் புத்தகம் 33:28-29 வசனங்கள். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 28-29 வசனங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தமது தூதனை அனுப்பி தம்முடைய
தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த மூன்று வாலிபர்களுடைய பெயரை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அன்றைக்கு நிரூபித்து காண்பித்தார். எப்படி? அவர்கள் அவிந்து போகாமல் வெளியே வந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு புகழ், பாராட்டு வந்துச்சு. அவங்களுக்கு அல்ல, என் தேவன் அவர்களிலே மகிமைப்படுகிறார். அதோடு முடிந்ததா? கடைசி வசனத்தில் ராஜா சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் உலகத்திலேயே இல்லை என்று தேவன் அந்த இடத்திலே மகிமைப்படுகிறார். ஆண்டவரே, என்னிலே எங்களிலே அப்படிப்பட்ட ஒரு மகிமை இந்த மாதத்திலே வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. எங்கள் சபையில் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆண்டவர் பிள்ளைகளில் மகிமைப்படும் போது என்ன நடக்கும்? ஏசாயா 49வது அதிகாரம் 3வது வசனம் 6வது வசனம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளில் மகிமைப்படும் போது என்ன நடக்கும்? வாசிங்க. ஏசாயா 49:3-6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது, நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது, அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும், நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி, என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்முடைய ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் தெரிந்து கொண்ட யாக்கோபிலே மகிமைப்படும் பொழுது என்ன நடக்கும்? 6வது வசனத்தில், நான் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் முழுவதும் நிறைவேறுவதற்கு என் கர்த்தர் அந்த நபரை உயர்த்தினார். அல்லேலூயா. அவர் நோக்கம் நிறைவேறினதினாலே ஆண்டவர் உயர்த்துவதில்லை, அவர் நோக்கம் நிறைவேற உயர்த்துகிறார். எப்பொழுது? அவர் நாமம் நம்மிலே மகிமைப்படும் போது. நீர் என்னிலே மகிமைப்படுவீராக. என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னிலே நிறைவேற நீர் மகிமைப்படுவீராக. 2வது ஏசாயா 66வது அதிகாரம் 19-20 வசனங்கள். அவருடைய பிள்ளைகள் மகிமைப்படும் போது முதல் காரியம், ஆண்டவர் அவருடைய நோக்கம் நிறைவேற கர்த்தர் மகிமைப்படுகிறார். 2வது ஏசாயா 19:20. நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் 20 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிற போது உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிலிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று அவர் மகிமை வெளிப்பட கிரியை செய்கிறார். 20வது வசனத்தில் சொல்லும் பொழுது ஜாதிகள் எல்லாரும் ஆண்டவர் திரண்டு வர செய்கிறார். ஆண்டவர் சமூகத்திற்கு அழைக்காமலே அவர்கள் ஓடி விரைந்து வருவதற்கு கர்த்தருடைய கிரியை இருக்கும். எப்போது? கர்த்தர் நம்மிலே மகிமைப்பட வாய்ப்பளிக்கும் போது அதை இந்த மாதத்திலே நாங்கள் உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏசாயா 66வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 66:5. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவார் என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி
அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தர் ஒரு வாழ்க்கையில மகிமைப்படும் போது என்ன நடைபெறும்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் சகோதரர் எல்லாரும் சொல்வார்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று. அப்போது உங்களுக்கு என்ன உண்டாகுமா? சந்தோஷம் உண்டாக அவர் என்ன பண்ணுவாரா? காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். அவர் ஜனங்களில், அவருடைய சபையில் கர்த்தர் மகிமைப்படும் போது நடக்கிற காரியம், அதுவரை அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எதிர்கோணத்திலே அல்லது விபரீதமாய் சென்று கொண்டிருப்பவை எல்லாவற்றையும் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். எவ்வளவோ முயன்றும் சரியா என்னால திருப்ப முடியல பாஸ்டர், எவ்வளவோ நான் முயற்சித்து பார்க்கிறேன், முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்பீர்களானால், கர்த்தர் மகிமைப்படும் போது விபரீதமானவைகள் மாறுதலாக முடிய, ஆசீர்வாதமாக முடிய கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீர் தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற, உம்மிடத்தில் திரளான ஜனங்கள் ஓடி வர, என்னுடைய வாழ்க்கையிலே விபரீதமானவைகள் சீர்பட, கர்த்தர் என்னிலே மகிமைப்படுவீராக. இந்த 3 காரணங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனமாய் பிள்ளையாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே மகிமைப்படுவதற்கு 3 வழிகள் இருக்கிறது. அந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த 5வது மாதத்தில் அந்த 3 வழிகளும் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க, எதிர்பார்ப்போடு கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதல் வழி, யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார். முதல் வழி என்ன தெரியுமா? யாருக்கு செய்கிறார்னா நமக்கு தான் கர்த்தர் செய்கிறார். முதல் யாருக்கு செய்கிறார்? நமக்கு தான் செய்கிறார். எப்படிப்பட்டதை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனும் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்து மகிமைப்படுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு மனிதனும் செய்ய முடியாததை செய்து அவர் மகிமைப்படுவார். யாருக்கு? உங்களுக்கு தான். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு தாங்க கர்த்தர் சொல்றாரு. ஒருவனுக்கு செய்யாததை உங்களுக்கு கர்த்தர் செய்து மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. நல்ல கவனி. இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது, அவருடைய சிநேகிதன் சுகவீனமாய் இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே மேலும் 2 நாட்கள் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். செய்தி வருது, சுகவீனமாய் இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே மேலும் 2 நாள் அங்கே தங்குகிறார். கூட இருந்தாங்களே சீஷர்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது இவன் இவருடைய நெருங்கிய நண்பன் சுகவீனமா இருக்கிறதுன்னு செய்தி வந்திருக்கு, மேலும் இவர் தங்குறாரு இங்க அங்க போகாம என்று சொல்லி சீஷர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் புரியலன்னா, ஏன் இப்படி செய்கிறார் என்று அவங்களுக்கு ஒன்றும் என்ன பண்ணல, புரியவில்லை. அவர்கள் மனதிலே, ஆண்டவருடைய மனதிலே ஒரு அஜெண்டா இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய மனதில் ஒரு அஜெண்டா கர்த்தர் வைத்திருந்தார். அது என்ன? இப்படி நான் மேலும் 2 நாட்கள் இருந்தால்தான் கர்த்தருடைய மகிமை இந்த சூழ்நிலையின் மூலம் வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார்? அன்று ஆண்டவர் சென்று லாசருவினுடைய கல்லறைக்கு சென்று அவர் என்ன செய்தார்? கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படும் முதல் வழி,
ஒரு மனிதனும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்து அவர் மகிமைப்படுவார். மற்றவர்கள் செய்வது நமக்கு நடந்தால் ஒருவேளை மகிமை வரலாம், அவருக்கு மகிமை வராது, நமக்கு மகிமை வரும். ஆனால் ஆண்டவருக்கு என்ன பண்ணாது? மகிமை வராது. எந்த மனிதனும் செய்ய முடியாததை கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யும் போது அவர்களிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாளுக்கு நம்பிக்கை இல்லை, உயிர் தெழுவான். மரியாளுக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப மார்த்தாளுக்கு சொன்னா என்ன சொன்னா? கடைசி நாளிலே என்றால். மரியாளுக்கு நம்பிக்கை இல்லை, நாருமே என்று சொல்லுகிறார். ஒருவருக்கு அங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசுவோ ஒருவராலும் முடியாததை 4 நாட்களுக்கு பின்பு கர்த்தர் எழும்ப செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் மரித்து போனதை, ஒரு மனிதனாலும் செய்ய முடியாததை இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் செய்வீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்காக லாசருவிலே நீர் செய்தீரே, எனக்கும் செய்யுங்கப்பா. ஆதியாகமம் 41 அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 41:8. காலமே காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் வரவழைத்து அழைப்பித்து சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிற்று. பார்வோனுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை. அப்போது சொல்கிறான், இந்த சொப்பனத்திற்கு யார் அர்த்தம் சொல்லக்கூடும் என்று சொன்னபோது 8வது வசனம் சொல்லுகிறது, அந்த அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியாமற் போயிற்று. அந்த நேரத்தில் 41வது அதிகாரம் 15, 16 வசனங்களும் 28 வசனங்களையும் வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். இப்ப நல்ல கவனி, இந்த சூழ்நிலையில யோசேப்பு தெரிவிக்கப்படுகிறான். யோசேப்பு வந்தவுடனே யோசேப்பை பார்த்து பார்வோன் கேட்கிறான், நீ அதை செய்ய முடியுமா என்று கேட்டவுடனே யோசேப்பு சொல்கிறான், நான் அல்ல, ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார். மறுபடியும் யோசேப்பு அதையே சொல்லுகிறான். தேவன் இதை சொன்னார், தேவன் இதை காண்பித்தார், தேவன் இதை நிறைவேற்றுவார். அந்த நாளிலே யோசேப்பு உயர்த்தப்பட்டான். யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு முன்பு தேவன் யோசேப்பிலே மகிமைப்பட்டார். அது யோசேப்பினுடைய ஞானம் அல்ல, யோசேப்பினுடைய திறமை அல்ல, யோசேப்புக்குள் இருந்தாரே ஒருவர், அந்த தேவன் தான் அதை செய்தார். அல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் நமக்காக செய்வார், அல்லது நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய பிள்ளையின் மூலம் எவரும் செய்ய முடியாததை கர்த்தர் செய்யும் போது மகிமை என் ஆண்டவருக்கு நிச்சயம் உண்டாகும். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26-30 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த முறை ராஜா சொப்பனத்தை மறந்து விட்டார். சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். அப்போது எல்லா ஞானிகளையும் கொண்டு வந்து, சொல்லுவீர்களா
சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும். சொல்லுவீர்களா என்றால் ஞானிகள் சொல்லுகிறார்கள், இது மனிதரால் முடியாது, இது மனிதரால் கூடாது, தேவர்களால் மட்டுமே இது முடியும் என்று சொன்னபோது தானியேல் ஜெபித்தவனாக, தேவ கிருபை பெற்றவனாக சொல்லுகிறான், என்னை ராஜ சமூகத்திற்கு கொண்டு போங்கள். அப்போது ராஜா கேட்கிறான், நீ சொல்ல முடியுமா, அர்த்தத்தை சொல்ல முடியுமா என்று கேட்டவுடனே ஆமாம் சொல்ல முடியும் என்று சொன்னானா? இல்லை. என்ன சொன்னான்? மறை பொருள்களை தெரிவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தானியேலில் கர்த்தர் மகிமைப்பட்டார். அது எப்படி பாஸ்டர் தெரியும்? கர்த்தர் தானியேலில் மகிமைப்பட்டார் என்பது எப்படி தெரியும்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:47. ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாம் நடந்து முடிந்த உடனே தானியேலே, நீ ரொம்ப பெரிய ஆள் என்று அவனை புகழ்வதற்கு பதிலாக சொல்லுகிறான், உன் தேவன் சகல ராஜாக்களுக்கும் அவர் ஆண்டவரானவர், சகல தேவர்களுக்கும் அவரே தேவனானவர். ஆண்டவர் அவர் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிற முதல் வழி ஒன்று, அவர்களுக்காக மனிதன் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்வார், அல்லது அவர்களை கொண்டு எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை கர்த்தர் நிச்சயம் செய்வார். உங்களோடு பணியாற்றுகிற எல்லாராலும் செய்ய முடியாததை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களோடு கூட பணியாற்றுகிற ஒரு காரியத்தை குறித்து எல்லாரும் அதை குறித்து யோசித்து வழி சொல்ல முடியாமற் போய் ஒதுங்கி நிற்கும் பொழுது, நீங்கள் எங்கோ ஒதுங்கி இருப்பீர்கள். கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவதற்காக திடீர் என்று சொல்லி ஒரு கிருபையை தந்து, ஒரு இரக்கத்தை தந்து, உங்கள் மூலமாய் ஒரு ஆலோசனை தந்து அதற்கு பரிகாரம் கொண்டு வரும்போது அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? இந்த ஆள் இதுவரைக்கும் எதையும் சாதித்து நான் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் எதையும் சாதித்ததை நான் பார்த்ததில்லை, ஆனால் இப்பொழுது பரிகாரம் வந்திருக்கிறதே என்று சொல்லி கண்டு உங்களை உபயோகித்தார் என் தேவன். அவர் உங்கள் மூலம் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவர். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 25-26. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று 4 பேர் ஒருத்தனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அவனை பார்த்த உடனே சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள், பாவத்தை மன்னிக்கிறதற்கு இவர் யார் என்று சொல்லி பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் மனிதனால் செய்ய முடியாததை இயேசு அங்கே செய்தார். அல்லேலூயா. பாவங்களை மன்னித்தார். பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. உடனே அவர்கள் கண்களுக்கு முன்பாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். அல்லேலூயா. போகும்போது சும்மா போகல,
தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே போனான். கை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதை பார்க்க கிருபை தருவீராக. பாவங்களை அவனுக்கு மன்னித்தது மட்டுமல்ல, சுகத்தையும் கொடுத்தான். படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே சும்மா நடந்து போல, போகிற வழியெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26 வசனத்தை பார்க்கும் பொழுது, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எதனாலே மகிமைப்படுத்தினார்கள்? மனிதன் செய்ய முடியாததை இவர்களுக்கு செய்யவில்லை. அதாவது மனிதர்கள் செய்ய முடியாததை ஆண்டவர் இவனுக்கு செய்தபடியினாலே. ஹல்லேலூயா. மனிதர்கள் செய்ய முடியாததை இயேசு செய்து முடித்து காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று நமக்காக செய்வார், இல்லாவிட்டால் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். அதுவும் இல்லாவிட்டால் நாம் காணக்கூடிய இடத்துல இன்னொரு வாழ்வில் தேவன் அதை நடப்பித்து நாம் பார்த்து சாட்சியாய் இருக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். நீர் செய்வீர், என்னை கொண்டு செய்வீர், இல்லாவிட்டால் நீர் செய்யும் இடத்துல நானும் இருக்க எனக்கு வாய்ப்பு தருவீர். அது இந்த ஆராதனை வேளையாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் கிரியை செய்கிற நேரத்தில் நீர் மகிமைப்படுவதை பார்க்கிற ஒரு வாய்ப்பு, அது எனக்கு நடக்க, என் மூலமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தம் பிள்ளையின் மூலம், தம்முடைய சபையின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். இரண்டாவது காரியம், இரண்டாவது வழி, ஆண்டவர் தம் பிள்ளைகள் மகிமைப்படுகிற இரண்டாவது விதம், சங்கீதம் 20வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக, கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இரண்டாவது, முதல் யாருக்காக செய்கிறார்? முதல் வழி என்ன சொன்ன? நமக்காக செய்கிறார். அந்த நமக்காக செய்வதா ஒரு மனிதனும் செய்ய முடியாது செய்கிறார். இப்ப இரண்டாவது நம்மை கொண்டு செய்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? நம்மை கொண்டு செய்கிறார். என்ன செய்கிறார்? தேவனாலே வருகிற வெற்றி நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நாங்கள் இங்க வாசிக்கிறோம் 20வது சங்கீதத்துல, நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் கொடியேற்றுவோம், மகிழ்ச்சியோடு கொடியேற்றுவோம். இங்கு கொடியேற்றுவது என்பது என்ன? கொடியேற்றுவது என்பது வருடந்தோறும் நினைவுக்காக ஏற்றப்படுகிற கொடி அல்ல. இந்த கொடி எதற்காக என்று சொன்னால், ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை எதிர்த்து யுத்தத்திற்கு செல்கிறது. அந்த யுத்தத்தில் ஜெயித்து இடங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பிடித்து விட்டார்கள். தாங்கள் ஜெயித்த இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமான போது அவர்கள் வெற்றியை அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து முடிவு கட்ட அவர்கள் கொடியை நட்டு, வெற்றி எங்களுக்கு கிடைத்தது, இந்த வெற்றி எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி முத்திரை இடுவதற்காக. 60வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம், சத்தியத்தின் அந்த வாசிங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர், ஒரு கொடியை கொடுத்தீர். அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை பாருங்க, பெரிய தலைப்பு. அது அந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்படுகிற தலைப்பு பெரிய தலைப்பு. சீரியருக்கு விரோதமாக யுத்தம் செய்து வருகிறான், விரோதிகளை கொன்றுவிட்டு வருகிறான். கர்த்தர் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றியை நாளிலே சொல்கிறது, ஒரு கொடியை கொடுத்தீர். இரண்டாவது வழி என்ன? தேவனால் வரும் வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய முயற்சியால் வந்த வெற்றியா? அதிலே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? மகிமைப்பட மாட்டார். நம் பேருக்காக வந்த வெற்றியா? கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். ஆனால் நீரே கொடுக்கிற வெற்றியை
உறுதிப்படுத்த எனக்கு ஒரு கொடி உண்டு. அப்படி சொல்றவங்கள கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல நன்றி சொல்லுங்க. யெகோவா நிசி என்பது அந்த கொடி. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார், கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு ஜெயம் தந்தார் என்று உயர்த்துவதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வெற்றி, கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகள் மூலம் கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்படுவார். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். வேவு பார்க்க 2 பேர் ராகாப்பின் வீட்டிற்குள் சென்று விட்டார்கள். ராகாப் அவர்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறாள்? செங்கடலில் கர்த்தர் என்ன செய்தார் என்று நாங்கள் அறிந்தோம். யோர்தானுக்கு அப்புறத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுத்தார், அதையும் நாங்கள் அறிந்தோம். மோசே திறமைசாலி, உங்கள் யுத்த வீரர்கள் எல்லாம் அபாரமானவர்கள். அப்படி சொல்லல, அவர்கள் சொன்னது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செய்தது, உங்களுடைய தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் மேலானவர் என்று அவர் பிள்ளையிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். யோசுவா 9:9 வாசிங்க. யோசுவா 9. அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும். நல்ல கவனம். இந்த பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏமாற்றும்படியாக வருகிறார்கள். கிபியோனியர் யோசுவாவிடம் அவர்கள் பேசின போது, நாங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை, அவருடைய கீர்த்தி எல்லாம் என்ன பண்ண நாங்கள் கேட்டோம். நீங்கள் அபாரமானவர்கள், உங்களை தோற்கடிக்க யாரும் இல்லை என்று அவனுடைய கீர்த்தி அல்ல, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். ஏன்? கர்த்தர் கொடுத்த வெற்றி செங்கடலிலே வீழ்த்தினது. கர்த்தர் கொடுத்தது யோர்தானிலே பாதை திறந்தது. கர்த்தர் கொடுத்தது. யாத்திராகமம் 15 அதிகாரம் 1வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிங்க. யாத்திராகமம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். நல்ல கவனிங்க. பார்வோனின் சேனையை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் குதிரை வீரனையும் தாழ்த்தினார். எங்கள் கர்த்தர் யார் தெரியுமா? யுத்தத்திலே வல்லவர். 11வது வசனம் சொல்லுகிறது, துதிகளிலே பயப்படத்தக்கவரும் பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய இந்த கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தர் கொடுத்த வெற்றியின் மூலம் என் ஆண்டவர் நிச்சயமாய் மகிமைப்படுவார். எங்களிலும் அதை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, மாத கணக்காய் கிடைக்காத வெற்றி, வருட கணக்காய் கிடைக்காத வெற்றி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணும் வெற்றியாய் இருக்க இந்த மாதம் கர்த்தர் பாதையை திறப்பீராக. 2 சாமுவேல் 23 அதிகாரம்
10-12 வசனங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட்ட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். நல்ல கவனிய. எலியாசார் என்கிற ஒருவன், இன்னொரு முறை சம்மா என்கிற ஒருவன். பெலிஸ்தர் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களோடு கூட இருந்த எல்லாரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் எலியாசார் எழும்பினான், எல்லாரும் ஓடிவிட்டார்கள். சம்மா எழும்பினான், அவன் சாதித்தவன் என்று சொல்லல, அவன் எழும்பினால் கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். ஒருவேளை உங்களோடு ஜெபத்தில் இருந்தவர்கள், உங்களோடு கூட எல்லாவற்றிலும் பங்கு பெற்றவர்கள் உங்களை விட்டு உங்களுக்கு உதவி செய்யாமல் ஓடி இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை தனியாக போராட்டத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களில் மகிமைப்பட அவர் மேல் உள்ள விசுவாசத்திலே நீங்களும் நானும் எழும்பி நிற்கும் போது அவர் மகிமைப்படக்கூடிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களிலே கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. உங்களோடு கூட ஜெபத்தில் இருந்தவங்க, எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட பங்கு பெற்றவர்கள் உங்களை விட்டு தூர ஓடி நீங்கள் தனிமையாய் நின்று காரியத்தை எதிர்நோக்க வேண்டிய நபராய் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் எழும்பி நிற்பீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14 18 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சாலமோனுக்கு பின்பு அவன் ராஜாவானான். ஆனால் 2ஆக பிரிகிறது. யூதாவும் பென்யமீனும் ஒரு புறத்திலே, 10 கோத்திரங்கள் எரோபயாமால் ஆளுகை செய்யப்பட்டது. இந்த ரெகோபயாமின் மகன் அபியா ராஜ்யபாரத்திற்கு வந்தான். அவன் ராஜாவிடம் வந்தபோது அவன் செய்தது 4 லட்சம் வீரர்களை திரட்டி அபியாவை எதிர்க்க வருகிறான். அபியாவிடம் இருந்ததே மொத்தமே 2 லட்சம் தான். தன்னிடம் இருப்பதை விட 2 மடங்கு பெரிய சக்தி அவனை தாக்க வருகிறது. அப்படி தாக்க வருகிற நேரத்தில் அபியா செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யூத ஜனங்கள் முற்றிலும் அவர்களை சுற்றப்பட்ட போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரித்தார்கள். தேவன் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இந்த சேனையை வைத்து 2 மடங்கு பெரிய சேனையை ஜெயிப்பதற்கு அபியாவுக்கு வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர்கள் துதித்த பொழுது அவர் இறங்கி வந்து ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எண்ணி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை எளிதிலே ஆண்டவர் அடைய, வெற்றியே வழியே இல்லாத நிலையிலே வெற்றியை அபியாவுக்கு கொடுத்த போது அந்த சூழ்நிலையில கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆண்டவரே, என்னை விட பல மடங்கு பெரிய சூழ்நிலை, இதை ஜெயிப்பதற்கு எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கலாம். சமாளிப்பதற்கு கூட, ஜெயிக்க கூட இல்லை ஆண்டவரே, சமாளிப்பதற்கு கூட எனக்கு வழியே இல்லை. ஒன்றை மட்டும் செய்கிறேன், நான் உம்மை துதிக்க ஆரம்பிக்கிறேன், நான் உம்மை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறேன். அந்த தேவனை நீ துதிக்கிறேன் என்று சொல்லி நீர் மகிமைப்படுவீராக என்று கேட்கிற வேளையில கர்த்தரை துதிக்க தொடங்கி வாருங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறது பல மடங்காக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியானதாக இருக்கலாம். ஆனால் இந்த கம்மியானது பல மடங்கு உள்ளதை ஜெயிக்க கர்த்தர் பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பதற்கு இந்த இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீர் மகிமைப்பட ஒரே ஒரு வழிதான், நீர் வெற்றியை எனக்கு தர வேண்டும். அந்த வெற்றியில் ஜெயித்த போது அபியா சொல்கிறான்,
எங்கள் சேனைகளின் அதிபதி எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே, அந்த கர்த்தர் எங்களுக்கு முன்பாகவும் நீர் செல்கிறீர். தேவனால் வரும் வெற்றியை இந்த 5வது மாதத்தில் நாங்கள் பார்க்க, பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். தேவன் ரொம்ப நல்லவர். நம்மை நேசித்திருக்கிறார். நேசித்தபடினாலே இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட தேவன் விரும்புகிறார். அவர் மகிமைப்பட, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்பட முதல் வழி நமக்கு செய்கிறார். என்ன செய்கிறார்? ஒரு மனிதனும் செய்ய முடியாததை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து ஆண்டவர் மகிமைப்படுகிறார். 2வது காரியம், நம்மை கொண்டு செய்கிறார். தேவனால் வருகிற வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் மகிமைப்படுவார். கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதத்தில் அந்த அனுபவம் என்னுடைய அனுபவமாய் மாறட்டும். எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் செய்கிறீர். ஒரு மனிதனும் செய்ய முடியாததை செய்து நீர் மகிமைப்படுகிறீர். 2வது, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் தருகிற வெற்றி இருந்தால் நீர் மகிமைப்படுகிறீர். இந்த 2 எங்கள் வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களை விட்டு கொடுக்குறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.